டெல்லி உனது கோட்டை என்றால் சென்னை எனது கோட்டை, நான் தேசிய கொடியை ஏற்றுவேன் என்று இந்திரா காந்தியுடைய வீட்டில் டாக்டர் கலைஞர் என்றால் கலைஞரும் தளபதியும் உதயநிதியும் போட்டி போட்டுக் கொண்டு மக்களுக்கு இல்லை என்றால் 40க்கு 40 நாம் வெற்றி பெற முடியுமா? உத்தரப்பிரதேசம், பீகார், ஒரிசா, கேரளா அனைத்து மாநிலத்திலும் பாஜக 1 இடம் 2 இடம் 8 இடம், டெல்லியில் 7க்கு 7, கர்நாடகத்தில் 40க்கு 20, கேரளாவில் 7 போனது. ஆனாலும் சொல்கிறேன், பெரியார் பூமியில் எங்கள் அண்ணன் உதயநிதியினுடைய உழைப்பு 40க்கு 40 தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் திமுக வெற்றி என்று சொன்னால் டெல்லிக்கு நீ ராஜாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு பிச்சைக்காரன் தான் பாஜக என்பதை காட்டிய தலைவர் அண்ணன் உதயநிதி என்ற கம்பீர தலைவர். எனவேதானே போட்டி, பொறாமை, வெல்ல முடியவில்லை என்ற ஆதங்கம், அதனால்தானே ரைடு, திமுக கொள்ளையடித்து விட்ட கட்சி போல் நாட்டிலே காட்சிப்படுத்துவது. எங்களை விட மக்களுக்கு உழைத்த கட்சி எது? பாடுபட்ட கட்சி எது? சிறைக்கு போகிற கட்சி எது? இந்தியாவில் துணிந்து நிற்கிற கட்சி எது? அடையாளம் காட்டி விட முடியுமா? இன்றைக்கு கூட சொன்னார்கள், கல்வி ஒரு காலத்தில் டெல்லியின் கைப்பாவை, துணைவேந்தர் நியமிப்பதில் ஆளுநர் குறுக்கீடு. ஆனால் உச்ச நீதிமன்றத்தை நாடி இந்தியாவில் முதலில் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் தலையீடு இருக்கக்கூடாது, அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்தந்த மாநிலத்தில் முதலமைச்சரே நியமிக்கலாம் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பெற்ற முதல் முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னால் அவருக்கு இருக்கிற அறிவாற்றல், அந்த துணிச்சல், அந்த வீரம் எப்படி வந்தது? 1976, 73, 74 கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரம் அகில இந்தியாவுடைய பிரதமர் இந்திரா காந்தி 144 அணிசேரா நாட்டுக்கு தலைவி, சகோதரிகளுக்கு காலத்தோடு சொல்கிறேன், இந்திரா காந்தி அம்மையார் பார்ப்பதற்கு பெண், ஆனால் உள்ளத்தில் ஆண், இரும்பு பெண்மணி. நேரு பெருமான் பெற்றெடுத்த செல்வ சீமாட்டி, பாகிஸ்தான் யுத்தத்தை, பங்களாதேஷ் யுத்தத்தை நடத்தி காட்டிய வீரமங்கை. அந்த வீரமங்கை இந்தியாவுடைய பிரதமர், கலைஞர் முதலமைச்சர் டெல்லி போனார், இந்திரா காந்தியுடைய வீட்டில் உட்கார்ந்தார். சந்தித்த இடம் இந்திரா காந்தி வீடு டெல்லி. விமான நிலையம் அல்ல, பாராளுமன்ற மைய மண்டபம் அல்ல, பொது மேடை அல்ல, விழா அரங்கம் அல்ல, இந்திரா காந்தியின் வீடு. இருவரும் 1+1 டீ சாப்பிடுகிறார்கள், தேநீர் அருந்துகிறார்கள். தேநீர் அருந்து கொண்டிருக்கும் போது கலைஞர் சொன்னார், பாரத பிரதமர் அவர்களே, ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 தேசிய கொடியை நீங்கள் டெல்லியில் ஏற்றுவதை போல் அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்தந்த மாநிலத்தில் கொடியேற்றுகிற உரிமையை நீங்கள் எங்களுக்கு விட்டு தர வேண்டும் என்று கேட்டார் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர். தேநீர் சாப்பிட்ட இந்திரா காந்தி அம்மையார் தேல் கொட்டியதை போல துடிதுடித்து போய் அந்த தேநீர் கோப்பையை கோபத்தோடு கீழே வைத்துவிட்டு, மிஸ்டர் கலைஞர், டெல்லி எனது கோட்டை என்றாராம். டெல்லி எனது கோட்டை. அந்த வார்த்தையை காதில் வாங்கிய கலைஞர் அடுத்த வினாடி சொன்னார், டெல்லி உனது கோட்டை என்றால் சென்னை எனது கோட்டை, நான் தேசிய கொடியை ஏற்றுவேன் என்று இந்திரா காந்தியுடைய வீட்டில் சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று அதன் பிடரியை உழுக்குவதை போல் கேட்டார், போராடினார், வாதிட்டார், அந்த உரிமையை பெற்றார், தேசிய கொடியை ஏற்றினார். இதுதானே வரலாறு. பெற்று தந்த வீர திருமகன் கோபாலபுரத்து கோமான் டாக்டர் கலைஞர் என்ற மனிதர் என்பதை நன்றியோடு நினைத்துப்பார். காலம் ஓடியது. எம்ஜிஆர் முதலமைச்சரானார். தேசிய கொடி ஏற்றுகிற நேரம் கொடிமரத்துக்கு போனார். தேசிய கொடியை தந்தார்கள். வலப்பக்கம் எஸ்டிஎஸ், இடப்பக்கம் ஆர் வீரப்பன், மூத்த தலைவர்கள் தேசிய கொடியை கையில் வாங்கிக் கொண்டு ஆளானப்பட்ட எம்ஜிஆர் சொன்னாரா, என்னதான் நான் கலைஞரை அரசியலில் வீழ்த்திவிட்டு முதலமைச்சராக வந்திருந்தாலும் சொன்னது எம்ஜிஆர், கோவிசெலியன் அல்ல. என்னதான் கலைஞரை வீழ்த்திவிட்டு அரசியலில் நான் வென்று முதலமைச்சர் ஆகியிருந்தாலும் என்னை போன்றவர்களும் இந்த தேசிய கொடியை ஏற்றுகிற உரிமையை எனக்கும் பெற்று தந்த நமது தலைவர் டாக்டர் கலைஞருக்கு நன்றி 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 நன்றி. ஆளானப்பட்ட எம்ஜிஆர், அந்த வரலாறு, அந்த வீரம், அந்த துணிச்சல், அந்த ரத்தம் உடலில் ஓடுகிற தளபதிக்கு இருந்த காரணத்தால் போராடினார், வெற்றி பெற்றார். நாளைய தினம்
எந்த துணைவேந்தர் எங்களை பார்க்க வரக்கூடாது என்று ஆளுநர் தடுத்தாரோ அந்த துணைவேந்தர்களை, அந்த பதிவாளர்களை, அந்த பல்கலைக்கழகத்தை நாமக்கல்லார் மாளிகைக்கு வரவழைத்து உயர்கல்வியில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை சட்ட ரீதியாக ஆலோசனை செய்ய அழைக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னால் போராடி வாதாடி பெற்று தந்த தலைவர் நம்முடைய தலைவர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.